மனசுல இடம் பிடிச்சிருக்கீங்கன்னா அழகா இருப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா இவ்ளோ அழகா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. என் மாமாவுக்கு சுடிதார் பிடிக்கல, பாவாடை தாவணி தான் பிடிச்சிருக்கு. என்ன விஷயமா என்னைய பார்க்க வந்திருக்கிய? அத இங்க வச்சு பேச முடியாது. ஏதாவது தனியா பேசுற மாதிரி இங்க இடம் இருக்கா? டீ எடுத்துக்கங்க. தேங்க்ஸ். பரவாயில்லைங்க, உங்க ஹாஸ்டல் டீ சூப்பரா இருக்கு. வாங்க உட்காருங்க. இல்ல, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் சீக்கிரம் போகணும். ஐயோ, நான் இங்க வந்ததே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசதான். நீங்க உட்கார்ந்தா சீக்கிரம் பேசிட்டு கிளம்பிடுவேன். உட்காருங்க. நேத்துதான் என் மாமா கிட்ட பேசினேன். சாரி, உங்க அழகன் கிட்ட பேசினேன். என்னங்க பயங்கரமா இருக்க உங்க லவ் ஸ்டோரி. இது வரைக்கும் எங்கேயுமே கேள்விப்படாத ஒரு லவ் ஸ்டோரியா இருக்கு. அதாவது ஒருத்தர் பார்க்காம லவ் பண்றத கேள்விப்பட்டிருக்கேன், படத்துல கூட பாத்திருக்கேன். பார்த்த உடனே லவ் பண்றதையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா பக்கத்துல இருந்துகிட்டே பார்த்தும் பார்க்காத ஒரு காதல இப்பதாங்க கேள்விப்படுறேன். என்னதான் சொன்னாலும் இந்த லவ்ங்கிறது பயங்கர ஸ்ட்ராங்கான ஒண்ணுதான்ல. எங்க போனாலும் புடிச்சு கொண்டு வந்துருது. என் மாமா சொன்னாரு, அவரு காதலை விட உங்க காதல் தான் பயங்கர ஸ்ட்ராங்கானதுன்னு. அது உண்மைதாங்க. இல்லனா பங்களாதேஷ்க்கு போக இருந்த எங்க மாமாவை கூட்டிட்டு வந்திருப்பீங்களா? ஆனா ஏன் லவ் தான் ஸ்ட்ராங்கே இல்ல, புட்டுக்குச்சு. நீங்க வந்த விஷயத்த சொல்றீங்களா? ஐயோ, விஷயமே அதான். இந்த அளவுக்கு விழுந்து விழுந்து காதலிச்ச என் மாமாவை இப்ப எதுக்குங்க யார் வேணாலும் காதலிக்கலான்னு பெரிய ஆடியோ ஆஃபர் கொடுக்கறீங்க? அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த அருகு துளசி, நான் நிறைய பேசிப்புட்டேன், நிறைய வாக்குவாதம் பண்ணிப்புட்டேன், நிறைய விளக்கமும் கொடுத்துட்டேன். இதுக்கு மேல இத பத்தி பேச வேணாம், என்னை விட்டுருங்க. அதை எப்படி விட முடியும்? இது என் மாமாவோட வாழ்க்கை இல்ல. நீங்க எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரி எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கலையே. கொடுத்திருந்தா இவ்ளோ பெரிய சிக்கலே இல்ல. வேணாங்கிற வார்த்தைய சொன்ன நீங்க ஏன் வேணாங்கிற ஒரு தெளிவான காரணத்தை சொல்லவே இல்ல? என் அக்காவுக்கு கல்யாணம், அதனால வேணாங்கிறது சில்லி ரீசனா இல்ல. உண்மையிலேயே என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதையே நான் உங்ககிட்ட சொல்லணும்? கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா இது என் மாமா சம்பந்தப்பட்ட வாழ்க்கை மட்டும் இல்ல, நான் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையும் தான். நீங்க சம்பந்தப்பட்ட வாழ்க்கையா? ஆமா, நான் இன்னைக்கு என் மாமாவை தேடி சென்னைக்கு வந்திருக்கேன். உங்க முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் என் மாமாக்கும் உங்களுக்குமான காதல். அந்த காதலுக்கு இடைப்பட்ட இந்த பிரேக்கப், அதான் காதல் முறிவு. அது ஏன்? எனக்கு நேரமாச்சு, நான் புறப்படுறேன். நில்லுங்க. டைம் ஆயிடுச்சுன்னு போறீங்களா, இல்ல இதுக்கு மேல என்கிட்ட பேச முடியாதுன்னு போறீங்களா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் சென்னைக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணம் திடீர்னு என் மனசுல தோணுன எந்த விஷயமும் இல்ல. யாரோ ஒருத்தவங்க தான் என்னை இங்க வர வச்சிருக்காங்க.
எப்படி தெரியுமா? மொட்டை கடிதாசி மூலமா. இந்த லெட்டர் வந்ததுல இருந்து எனக்கு ஒரு பெரிய கியூரியாசிட்டி, ஒரு எதிர்பார்ப்பு. இந்த லெட்டரை யார் எழுதிருப்பாங்கன்னு. ஒருவேளை என் மாமாவுக்கு பிடிச்சவங்க யாராவது எழுதிருப்பாங்களா? இல்ல என் மாமாவுக்கு பிடிக்காதவங்க யாராவது எழுதிருப்பாங்களா? எனக்கு வேண்டப்பட்டவங்க எழுதிருப்பாங்களா? இல்ல எனக்கு பிடிக்காதவங்க எழுதிருப்பாங்களா? இந்த லெட்டர் மூலமா அவங்க எனக்கு என்ன சொல்ல ட்ரை பண்றாங்க? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு பயங்கர கியூரியாசிட்டி. அதுக்காக தான் நான் சென்னைக்கே வந்தேன். என் மாமா உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு கேள்விப்பட்டதும் எந்த சூழ்நிலையிலையும் இனிமே என் அத்தை வீட்டு வாசப்படிய கூட நான் மிதிக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இந்த லெட்டர் என்னை இங்க வர வச்சது. என் வாழ்க்கையில இனிமே தலையிடாதன்னு இப்படி ஒரு லெட்டரை போட்டவங்களை பார்த்து 4 வார்த்தை கேட்கணும் தான் நான் இங்க வந்தேன். இங்க வந்தா என்னங்க இவ்ளோ பெரிய ட்விஸ்ட்? யாருக்காக நான் ஒதுங்கி போகணும்னு நினைச்சேனோ அந்த காதல் பிரேக்கப் ஆயிருக்கு. நிச்சயமா இந்த லெட்டரை பத்தி உங்களுக்கு தெரியாம இருக்கு சான்ஸே இல்ல. சரி சொல்லுங்க, இந்த லெட்டரை போட்டது யாரு? எனக்கு எதுவும் தெரியாது. என்னங்க இது? உங்க பிரச்சனை என்னன்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்ற மாதிரி இதுக்கும் தெரியாதுன்னு பதில் சொல்றீங்க. நல்லா யோசிங்க. உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க நினைக்கிறவங்க யாரோ தான் இத பண்ணிருக்கணும். இல்ல என் மாமாவை பிடிக்காதவங்க யாரோ தான் செஞ்சிருக்கணும். ஏதாவது ஒரு கிளாரிட்டி எனக்கு கொடுங்க. என்ன இங்க வர வச்சது யாருன்னு எனக்கு தெரியணும்ல. இதாருங்க, நான் இங்க யாரையும் வர வைக்கணும்னு நினைக்கல. உங்க மாமா வாழ்க்கையில நான் ஒரு பாரமா இருக்கவும் விரும்பல. அதான் ஏன்? காரணம் என்ன சொல்லுங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்க காரணம் தேடுறதுக்கு எதுவும் இல்ல. நான் பாதையில வந்தவ, பாதையிலேயே போயிடுறேன். பாதையில நீங்க வந்தீங்கன்னா அப்ப முதல்ல வந்தது யாரு? நீங்க உங்க மாமாவுக்கு, உங்க மாமாவுக்கு நீங்க என்ன